மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? இப்போ இந்த குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பிதாவாகிய தேவன் முதலாக ஆதாமை உருவாக்கி அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கி அவர்களை குடும்பமாக இணைத்து அவர்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சது தான் என்னது? குடும்ப அமைப்பு. கடவுளால் உருவாக்கப்பட்டது தான் என்னது? குடும்ப அமைப்பு. அப்போ ஒரு குடும்பத்தில் ஆரம்பித்து ஒரு குடும்பத்தில் இணைவதற்காகத்தான் தரப்பட்ட இந்த வாழ்க்கையில் நம்ம நிஜமாகிய இப்போ நிழலாகிய இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு காரணம் யாரு? ஆண்களா பெண்களா? இதுக்காக தான் நம்ம பேச வந்திருக்கோம். மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, மகிழ்ச்சினா என்ன? சந்தோஷம், இன்பம். இங்கிலீஷில் அதை ஹாப்பினஸ்னுவாங்க, ஜாய்னுவாங்க. நாம் சில நேரங்களில் என்ன நினச்சிக்குவோன்னா, கார் கிடச்சா எனக்கு மகிழ்ச்சின்னு நினைப்போம், நல்ல ட்ரெஸ் கொடுத்துனா மகிழ்ச்சின்னு நினைப்போம். எது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அது கிடைச்சா நம்ம என்ன நினச்சிக்குவோம்? எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மகிழ்ச்சி என்பது என்னது? மனம் சார்ந்தது. நம்ம மனம் எதை விரும்புகிறதோ அதை கொடுத்துட்டா என்னது? மகிழ்ச்சி. இப்போ இவங்க பேசுகிறவங்க குடும்பத்திலிருந்தும் பேசணும், வேதத்திலிருந்தும் பேசணும். மகிழ்ச்சிக்கு யார் காரணம் என்று பேசுவதற்காக குடும்பத்தில் பெரிதும் மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே என்ற தலைப்பில் முதலாக பேச வரும்படி திருமதி சூசையம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையில் இந்த வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் வேதாசஸ் அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட்டிமன்றத்தில் நான் பேசினதெல்லாம் கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல, நீங்கள் ஆதரவு கொடுங்க. ஃபஸ்ட்டு குடும்பத்தில் மத்தேயு 6:22-23 சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். இதில் கண்ணை நான் பெண்ணாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு கண் எவ்வளோ முக்கியமோ அது போல் குடும்பத்தில் பெண்ணானவள் முக்கியமான ஒரு பாட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. சரீரம் அவளுடைய குடும்பமாக எண்ணப்படுது. அந்த கண் தெளிவாக இருந்தால் தான் அந்த குடும்பம் முழுவதும் அவள் மகிழ்ச்சியாக கொண்டு போக முடியும். பெரும் மகிழ்ச்சி இதோட டாப்பிக்கே என்னென்னா பெருமித மகிழ்ச்சி அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே குடும்பத்தை எடுத்தவரை நான் என்னோடய கடவுள் ரட்சிக்கப்படலை, நான் தான் ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், ஆனால் கோயிலுக்கு போகாதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. போகணும், சீக்கிரமாக வரணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு. இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் ரட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்த கணவர், ஆனால் சொந்தக்காரங்க வேறு, அதனால் எதுவும் பேச முடியாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணி தான் இன்னும் வரை நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் சீக்கிரமாக வரணும், சீக்கிரமாக போகணும், அது ஒன்று தான் பிரச்சனை எங்கள் வீட்டை பொறுத்தவரை. ஆனால் ஒரு நாள் நான் குடும்பத்தோடு சேர்த்து பேசுங்கன்னு சொல்லுங்கள். அதை சொல்கிறேன். 2 நாள் எங்கள் அம்மா இந்த கேடிசி நகரில் தான் இருக்காங்க. ஆனால் என்னால் போய் 2 நாள் கூட அவங்க கூட இருக்க முடியாது. ஏன்னா நான் இல்லைன்னா அவ்வளோதான், இங்கே ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க அவ்வளோ சோர்வாயிடுவாங்க. அப்போ என்னோடய குடும்பத்துக்கு காரணம் இந்த மகிழ்ச்சியான ஒரு சூழல் உருவாதுக்கு நான் தான் முக்கியமான ஒரு காரணம். கொஞ்சம் 2 நாள் சோமலாமல் படுத்தா கூட அவங்களால எதுவும் செய்ய முடியாது. என் பையன் சுற்றி வருவான், என்னம்மா எப்போ எந்திப்ப? என் கணவன் சொல்லுவார், அப்பா இவ எந்திரிச்சிட்டா இன்னும் தான் சந்தோஷம் அப்படின்னு அவர் வாயாலே சொல்லுவார். அது ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ என்னோடய குடும்பத்தை எங்கள் மாமியார் இருக்காங்க, பார்த்துக்கிடுவாங்க. பார்த்தாலும் நான் இருந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்காது. இது ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம் என் குடும்பத்தில். அதுபோல் 2வது பைபிளோட ஒத்துட்டு போகும்போது சொல்லக்கூடியது என்னென்னா, சாராளம்மா அவங்க ஜெபிச்சாங்க. நம்ம ஜெபிக்கவும் செய்யணும். அது பெண்களோட குணாதிசயங்கள் என்னென்னா, தன் கணவருக்கு குடும்பத்துக்கு பணிவிட எல்லாம் செய்வாள். ஆனால் எப்படி இருக்கும் அவளோட பணி விட்டு கொடுக்குறது, தியாக மனப்பான்மை, எல்லாத்தோட பொறுமையாக நின்று எல்லா காரியங்களையும் செய்வாள். அவள் செய்யும்போது சாராளம்மா குழந்தை இல்லை, ரொம்ப அது விசுவாசத்தின் தாய் என்ன சொல்லுவாங்க அவங்கள. அவள் ஜெபம் பண்ணுறா, அவளுக்கு ஈசாக்கு பெருமகிழ்ச்சி அடையுதா, காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுதா. அப்போ குடும்ப தலைவியானவ எதுனாலும் சரி காத்திருந்து பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்துக்கு பெரும் மகிழ்ச்சி அடையுதா. 2வது பரிந்து பேசுகிறது. ஒரு தலைவிக்கு பரிந்து பேசுகிற ஒரு காரியம் உண்டு. அது பிள்ளைங்களுக்காக மற்றவங்களுக்காக பரிந்து பேசு. இப்போ எங்கள் வீட்டை எடுத்துட்டேன்னா யாராவது ஒருத்தருக்கு பயப்படணும். என் பிள்ளைங்க என் கணவருக்கு பயப்படுவாங்க, என்கிட்ட இதெல்லாம் சொல்லுவாங்க. அதையும் குறிப்பாக என் பையன் எதனாலும் அப்பாடு சொல்லு, நீ கேட்டு வாங்கித்தா, நீ கேட்டு வாங்கித்தா. அது பரிந்து பேசுகிற ஒரு காரியம். அதை எஸ்தர் ராஜாத்தி என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் மண்டாட்டுக்கு என் ஜனங்களும் சொல்கிறா. அப்போ அவளோட காரியம் என்னென்னா பரிந்து பேசுதா, ஜனத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும். அங்கே பெண் உயர்ந்து நிற்கிறா, பெருமித மகிழ்ச்சி. அது வெற்றி பெறும் பொழுது பெரும் மகிழ்ச்சி அடையுதா. 3வதாக பார்க்க போனால் கொடுக்குற குணம் இருக்குது பெண்ணிட்ட.
எப்படின்னா ரெபேக்காள் அந்த அதை எடுத்துக்கிட்டோன்னா கொடுக்குறதுல அதிகாரம் 24 அதாவது அந்த ஊழியக்காரனுக்கும் தண்ணி கொடுத்து அவளோட ஒட்டகங்கள் எவ்வளோ குடிக்கும் ஒட்டகம் அதுக்கும் அவள் தண்ணி கொடுக்குறா. வீட்டுக்கு வந்து அவள் சொல்லும்போது அந்த காரியத்தை அந்த குடும்பமே அவளால் பெருமகிழ்ச்சி அடையுது. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா அன்னாள் அம்மா அவங்க வந்து குழந்தைக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுறா. ஆனால் அந்த கணவர் வந்து அதை கண்டுக்கலை. நான் உனக்கு அவ்வளோ ஆதரவாக இருக்கேன், எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அதுக்கு ஈடாக நான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுறேன். ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து அவளை தேற்றலை. அவள் வந்து நிந்திய போக்குறவளாக இருக்கா குடும்பத்துக்கு. அதாவது ஜெபம் பண்ணி ஆண்டோட்ட குழந்தையை பெற்றுக்கொள்ள அப்பம் பொழுது சாம்பல் பொழுது அவள் இந்த பெருமகிழ்ச்சி அடையுதான். இதுதான் ஒவ்வொரு பெண்களும் தான் குடும்பத்துக்காக தியாக மனப்பான்மையோடு செய்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க குடும்பத்துக்கு காலையில் எழும்பி தன் கணவருக்கு பணிவிடையை செஞ்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு எல்லாத்தையும் பார்க்காங்க. ஒரு வாட்டி நம்ம சர்ச்சில் தான் பெண்கள் ஆராதனையோடைய பெண்களை பற்றி பேசும்போது எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் ராஜன் அவங்க சொல்லும் போது பெண்களை பற்றி உங்கள் மனைவி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் போது பெண்ணில் 10 நாள் எங்கள் லீலாக்காக்கு உடம்பு சரியில்லை, சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிள்ளைங்க ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டு போனாங்க வேலைக்கு. அப்போ சொல்லுவாங்க அவள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ அங்கே பெண் பெருமகிழ்ச்சி அடைகிறாள். அவள் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து இன்னொரு ஞாபகம் நம்ம தாலைக்குளம் அபிரகமையா சொன்னாங்க, பெண் இல்லாத இடம் வெறுமையாக காணப்பட்டுச்சு. எனக்கு அந்த அவள் இல்லாத இடம் வெறுமையாக நான் தோணுதேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே பார்த்தாலும் பெண்கள் உயர்ந்து நிற்காங்க. இதுதான் நம்முடைய பெண்ணோட பெருமிக மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. நன்றி. மிக அற்புதமாக பேசுனாங்க. அதாவது பெண்கள் தான் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. இவங்க சொன்னாங்க இல்லை எங்கள் வீட்டுக்கு நான் தான் கண் அப்படின்னாங்க. என்ன இவர்களை எதிர்த்து பேச ஆண்கள்ங்கிற இதில் நான் வந்து ராஜா அண்ணனை தான் கூப்பிட போகிறேன். நடுவர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் ஆண்களே என்று சொல்ல வந்திருக்கிற என்னோடு கூட இருக்கிற நண்பர்களுக்கும் போதர்களுக்கும் கேட்க வந்திருக்கிற உங்களுக்கும் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பன பெரிதும் மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. அவங்களே சொன்னாங்க எதிரடியிலே ஆரம்பித்து வைத்தவர்கள் பெண், அவர்கள்தான் கண், அவர்கள்தான் கண், நாங்கள் தான் கண் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கண்ணு தான் அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனையே கொண்டு வருதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க பெண் அப்படின்ன பெண்களே, நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு காரணம் பெண்களே அப்படின்னு ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். இந்த கண் சொன்னாங்கல்ல, இந்த கண் பார்க்கறதெல்லாம் வாங்கணும் தோய். ஏதோ சேலையை பார்த்தா வாங்கணும், அதை பார்த்தா வாங்கணும், இதை பார்த்தா வாங்கணும், எல்லாம் எதையும் பார்த்தாலும் என்ன செய்யும் வாங்கணும். அது வாங்கினா என்ன செய்யும் பிரச்சனை தான் வரும். ஏன் பிரச்சனை வருது? அவங்க நல்ல விலையை இருந்தால் பார்ப்பாங்க. இங்கே பட்ஜெட்டு, இங்கே பொருளாதாரம் இங்கே இருக்கும், அதுக்கு உள்ளே தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க? பிரச்சனை வரும். அப்போ அங்கே மகிழ்ச்சி இல்லையே. பெரிய மகிழ்ச்சி எங்கடி வர முடியுங்க? வர முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நீங்களே நான் சொன்னோம்னா சரிதான் அப்படின்னு ஒத்துக்குவேன் கடைசியில். ரெண்டாவது, திருமணம் ஆகுறாங்க. திருமணமாகி முதல்ல என்ன நினைப்பாங்க? கொஞ்ச நாளாக அப்படி ஓடும், குடும்பத்திலே ஓடும். அடுத்து என்ன நடக்கும்? கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தனியாக போய் இருக்கணும். அப்போ தான் நம்ம நினச்சதெல்லாம் வாங்க முடியும், அப்போ தான் நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியும். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லியாச்சு. நடுவர்களே பார்த்துக்கோங்க. அதனால் பெண்கள் அவங்க எங்கே பிரச்சனை அப்போ தான் ஆரம்பிக்கி. கணவர் என்ன நினைப்பார்? நம்ம சேர்ந்து இருக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும், சந்தோஷமாக அம்மா அப்பா சகோதர சகோதரியோடு சேர்ந்து இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். யார்? பெண்களே. அங்கே ஆரம்பிக்க பிரச்சனை. அப்போ எங்கே சந்தோஷம், அவர்களை பெருமிதம் பெருசும் மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்? சொல்லுங்களேன் ஐயா, சொல்லுங்க. வராது. அடுத்து கடன். எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்கியாவது பொருளை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. யார்? பெண்கள். ஆண்கள் நினைக்கவே மாட்டாங்க. ஆகவே அங்கேயும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்னது? பெண்கள் தான் ஆரம்பிக்காங்க. அங்கே எங்கே பெரிய மகிழ்ச்சி வரும்? ஏன்னா இவர் வருமானம் 30,000, இவர் லோன் எடுத்திருப்பார் மற்ற காரியங்களுக்கு, வீட்டுக்கோ வேறு காரியத்துக்கோ. அதுபோக சீட்டு கட்டுவார், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகள் படிப்பை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்து மிச்சம் அங்கே என்ன இருக்காது?
ஒன்றும் இருக்காது. கடன் வாங்கி இதை வாங்கியே தீரணும் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கு. ஆகவே அந்த இடத்துலையும் நான் சொல்கிறேன், மகிழ்ச்சிக்கு பெரிதும் பிரச்சனைக்கு பெண்கள். ஆகவே பெரிய மகிழ்ச்சி அவனால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இப்போ வேதத்துக்கு போவோம். வேதத்திலே நம்ம தகப்பன் தாய் ஆதி யார்? ஏவாள் அம்மாவை எடுத்துக்கொள்வோம். ஏவாள் அம்மாவுக்கு என்ன வந்தது? அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது. என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னார்? எல்லா பழம், எத்தனை ஏகப்பட்ட பழங்கள் இருக்கு அந்த தோட்டத்தில், அத்தனையும் சாப்பிடுங்க, இந்த ஒரு மரத்தின் கனியை சாப்பிடாதீங்க. அங்கே எங்கே வருது? இவங்களுக்கு கண்களின் இச்சை. எந்தெந்த கண் சொல்கிறமே கண், இந்த பெண் என்கிற கண் அங்கே தான் நோக்குது. என்ன சொல்லுது? நேர ஆகா இந்த பழம் தானே நல்லா இருக்கு. அங்கே வருகிறது கண்களின் இச்சை. முதல்ல கீழ்ப்படியாமை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ரெண்டாவது கண்களின் இச்சையினாலே ஈர்க்கப்படுகிறாங்க, சாப்பிட்றாங்க, பிரச்சனை ஆரம்பிக்கி புருஷனுக்கும் கொடுக்குறாங்க. அவன் பாவம், ஏற்கனவே என் ஃபாதர் சொல்லிட்டாங்க, முதல்ல சொன்னாங்க, அதை நான் கடைசி சொல்லுவேன், சரியா? அப்படிங்கும்போது எங்கே அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கி பழத்தை சாப்பிட்றாங்க, புருஷனுக்கு கொடுக்குறாங்க, தோட்டத்தை விட்டு நல்ல ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே தள்ளப்படுகிறார்கள். யாராலே? பெண்ணாலே. அந்த இடத்துல ஆண் இல்லை. அந்த இடத்துல ஆண் இருந்தால் மகிழ்ச்சி வந்திருக்கும். ஆகவே இந்த பிரச்சனைக்கு காரணம், பெரிதும் பிரச்சனைக்கு காரணம் இவங்க. ஆனாலும் அந்த இடத்துல ஆண்கள் இல்லை, ஆண்கள் தான் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து சாராளம்மா சொன்னாங்க, சாராளம்மா பற்றி பேசினாங்க. சாராளம்மா என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? குழந்தை இல்லை. அவங்களுக்கு என்ன வந்துச்சு? பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதனால என்ன செஞ்சாங்க? ஆகார, ஐயா ராசா நீ எதை வச்சுக்க, எனக்கு சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஆகாரம்மாவை ஆபிரகாமுக்கு கொடுத்தாங்க. நடந்தது என்ன? 2 பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, சண்டைகள், துரத்தப்பட்டாங்க. அதோடு மாத்திரமல்ல, இஸ்மாயில் என்கிற அந்த சந்ததியினாலே உலகமே பிரச்சனைங்க. உலக பிரச்சனை ஆகி போச்சு. உலகத்துக்கு பிரச்சனையான காரணம் யாரு? சாராளம்மா. அடுத்து வருவோம், ரெபேக்காளை எடுத்துக்கொள்வோம். அதற்கும் அங்கேயும் பிரச்சனை எழுப்பிவிடுது. யாரு? யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் 2 பேருக்குள்ள சண்டை, பிரிவினை ஏற்படுத்துறாங்க. என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். நல்ல தோல் உடைய போட்டு, ஐயா ராசா நான் உனக்கு செஞ்சு தரேன்டா, உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏமாற்றி என்ன செஞ்சாங்க? பிரச்சனை. அவங்களுக்கு சகோதர சகோதரிக்குள்ளே 2 சகோதரர்களே பிரச்சனையை பெரிய உண்டாக்கி அனுப்பி விட்டாங்க. ஆகவே இந்த இடத்துலையும் பிரச்சனைக்கு காரணம் ஆண்கள் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க? மகிழ்ச்சியை தான் கொண்டு வருவாங்களேன்னு சொல்லி மீண்டுமா இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து போகுமானால் போத்திபாரின் மனைவி, அவங்க என்ன செஞ்சாங்க? யோசேப்பு நல்லா இருக்கான்னு சொல்லி அவன் மேலே என்ன செஞ்சாங்க? கண் போட்டாங்க. அந்த இடத்துல வருகிறது இச்சை. இச்சை அங்கே வருகிறது, கண்களின் இச்சை. ஆகவே கண்களின் இச்சை என்ன செய்கிறது? அவனை சிறையிலே தள்ளி இருக்கிறது. யாரை? யோசேப்பு அந்த இடத்துல எந்த தவறும் செய்யலை. ஆனால் அவன் பிரச்சனைக்கு காரணமான அந்த போத்திபாரின் மனைவி தான், அங்கும் பெண் தான் என்பதை நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறேன். அது மாத்திரமல்ல, ராணி வஸ்தி எடுத்துக்கொள்வோம். அவங்க என்ன செஞ்சாங்க? கர்வம். இந்த இவர் அழைக்க நான் போக வேண்டுமா? ராஜா அழைக்கிறார், இந்த இடத்துக்கு டைம் ஆயிட்டோ, எனக்காக ஒரு நிமிஷம் நான் சொல்லியிருந்தேன், நான் எடுத்துக்காட்ட சொல்ல வேண்டியிருக்குது. ஆகவே கர்வப்பட்டால் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியிருந்தது? அந்த பட்டத்தை இழந்தால் அங்கேயும் பிரச்சனை. அதோடு கூட இன்னும் நான் ஒரு 2 வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பு அதை என்ன செய்கிறான்? அதாவது பெரிதும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தார் என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். யோசேப்பு எகிப்து தேசத்திலே அவன் சொல்லும்போது ஜீவ ரட்சணை உண்டாகும்படி, அதாவது நித்திய காலமாய் பெரிதும் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே தேவன் அவனை என்ன செய்தார்? கானானில் இருந்து எகிப்துக்கு கொண்டு வந்தார். ஆமென். அந்த இடத்துல அவன் எகிப்து தேசத்திலே அவன் முழுதும் குடும்பம் பிழைக்கப்பட்டது, சாப்பிட்டது, சந்தோஷமாக இருந்தது. அதற்கு அந்த இடத்துல பெரிதும் மகிழ்ச்சிக்கு காரணம் யோசேப்பு என்று சொல்கிறேன். இன்னும் ஒரு யோசேப்பு பற்றி சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்துக்கு வரணும். ஒரு நிமிஷம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு காரணமாயிருந்த யோசேப்பு, ஆமென், அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? திருமணம் ஆகவில்லை, ஆனால் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது யாருக்கும், யோசேப்புக்கும் மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். என்னவென்று சொப்பனத்திலே யோசேப்புக்கு தேவதூதன் சொல்லுகிறார், உன்னுடைய மனைவி இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி. இவர் தள்ளிவிட மனதாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்திலே தள்ளிவிடாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, தேவதூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை அப்படியே மறைத்து கொண்டதினாலே பெரிய பிரச்சனை நீந்தது. இந்த உலகத்துக்கே பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே வந்தது என்று சொல்லி கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய போதகர் சொன்னது போல ஆரம்பத்தில் சொன்னார்கள், பெண்களிடம் தோற்று போங்கள் என்று சொல்லி. அப்படி தோற்று போகிறது யார் என்று சொன்னால் ஆண்கள். ஆண்கள் தோற்று போகிறதுனாலே அந்த குடும்பத்திலே பெரிய மகிழ்ச்சி வருகிறது என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பிரதருக்கு நன்றி. கண் என்ற பெண்ணால் பிரச்சனை அப்படின்னு பேசினாங்க. இப்போ நம்ம ராஜன் பிரதருக்கு இன்னையிலேருந்து பிரச்சனை தான். ஏன்னா வீட்டம்மா அங்கே தான் இருக்காங்க, இன்னையிலேருந்து சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா அவங்க பேசுனதில் நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கன்னு எல்லாரையும் சப்போர்ட்டுக்கு கூட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, எல்லாரும் அமைதி காத்து சப்போர்ட்டுக்கு போகல. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெண்ணிடம் தோற்று போனால் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்காங்க. அடுத்ததாக குடும்பத்தில் பெரிதும் மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே என்ற தலைப்பில் பேச வரும்படி அவங்களுக்கு நீங்கள் பதிலும் சொல்லணும், உங்கள் கருத்தையும் எடுத்து வைக்கணும். சிஸ்டர் லதா அவர்களை என்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பளித்த போதகருக்கு நன்றி. பெண்கள் தான் குடும்பத்தின் பெருமகிழ்ச்சிக்கு காரணம் என்று எனது அணியினருக்கும், எதிரணியாக பேச வந்திருக்கும் ஆண்கள் தான் என்று பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் நடுவராக அமர்ந்திருக்கும் நமது சகோதரி, பெண்களே மனமகிழ்ச்சிக்கு காரணம் என்று ஆணித்தரமாக தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நமது சகோதரிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னாங்க, பெண்கள் விட்டு கொடுக்குற கண்ணா, அதாவது பெண்கள் தான் வீட்டுக்குள்ள பிரச்சனைக்கு காரணம் என்றாங்க. ஆனால் அந்த கண்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்குது. அது எப்படின்னா, அண்ணன் சொன்னாங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுல, நகைகள் வாங்குறதுல. அப்போ உங்களோட சம்மதம் இல்லாமல் அவங்க எப்படி போய் வாங்குவாங்க? நீங்கள் சம்மதித்தால் மட்டுமே பெண்கள் கடன்கள் வாங்க முடியும். நகைகள், பணம், உடை எல்லாத்தையுமே உங்கள் சம்மதத்தோடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது ஆண்கள் தான். பின்ன பெண்களை மட்டும் நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள்? அப்படி சொல்றது தவறான காரியம். தவறான காரியம்னு ஒன்று சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். மற்றும் நம்மோட குடும்பத்தில் பார்க்கும்போது பெண்கள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கிறாங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன்னோட வீடு என்கிற குடும்பத்தை ஆழமாக கட்டி எழுப்புகிறாள். அப்படி கட்டும்போது அந்த வீடு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்கள் எல்லா விதத்திலையுமே, அதாவது கணவன்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாவற்றையுமே அந்த பிள்ளைங்களுக்கு குடும்பத்திற்கு அந்த பெண் செய்கிறாள். அப்போ அவள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக அந்த இடத்துல நடக்கிறாள். அது போக குடும்ப சபை இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுங்கிறோம். கூரை என்பது இங்கே பெண்ணாக எடுத்துக்கொள்ளலாம். பெண்கள் இல்லாத இடத்துல, பெண்கள் இல்லாத வீடு ஒரு கூரை இல்லாத வீடு என்ன சொல்லலாம். உதாரணத்துக்கு நிறைய பேரை எடுத்துக்கிடலாம். இப்போ என்னோட வாழ்க்கையிலையுமே பாதி பேருக்கு என்னோட லைஃப் ஸ்டோரி தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் நான் ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். என்னோட பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு, அப்போ படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்போது என்னோட கணவரோட அண்ணன் சொன்னார், இல்லைதான் நீ குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வந்த, ஆனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்குள்ள பலன் உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ என் மகளோட கல்யாணத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தை கொடுத்தாரு. அது மட்டும் ஜெபிக்கிறதுலையும் ஆண்டவர் பெண்களை எடுத்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாருன்னா, இப்போ அண்ணாவில் பார்த்தீங்கன்னா, அண்ணாளோட வாழ்க்கையில் ஒரு ஜெபத்துக்காக, ஒரு குழந்தைக்காக அவள் ரொம்ப மனக்கசந்து அழும்போது ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை அழுகையும் கேட்டு அவருக்கு ஒரு அழகான சாமுவேலை கொடுத்தாரு. அது போக பெண்களோட வாழ்க்கையில் நிறைய வேதனையாக இருக்கும். வேதனைகளின் மத்தியில் அவர்கள் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி கொண்டிருக்கும் போது அந்த கர்ப்பத்தின் கனிக்காக அவங்க குடும்பமே வேதனையோடு இருக்கும்.
வேதனையோட இருக்கும்போதும் ஆண்டவர் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கும்போது அந்த தாய்க்கு வந்து அந்த குழந்தை பிறகு அந்த அழுக சத்தத்தை கேட்ட உடனே அந்த குழந்தையோட சத்தத்தை கேட்கும்போது அந்த தாயோட உள்ளம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. தாயோட உள்ள பெருமகிழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே பெருமகிழ்ச்சி அடையுது ஒரு பெண்ணால் என்பதை அணிகிறது. இதுக்கு வந்து காரணம் வந்து மரியாதை நம்ம எடுத்துக்கிடலாம். நம்ம உலகத்தின் பாவத்தை மீட்க வந்த நம்ம பரிசுத்தரை பெற்றெடுத்தது ஒரு தாய் தான், அவளும் ஒரு பெண் தான். ஆனால் அதனால வந்து நம்ம உலகமே பெருமகிழ்ச்சி அடைகிறது. நம்முடைய சபையாகிய இந்த குடும்பத்தில் நமக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது ஒரு பெண் தான், அது நம்ம பாஸ்டம்மா தான். பாஸ்டம்மா வந்து நமக்காக எல்லாருக்காகவும் போராடி ஜபிக்கிறாங்க. அதனால எல்லா குடும்பங்களுக்கிடையே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அது இல்லாமல் நம்ம இப்போ சபையில் நம்ம பார்க்கும்போதே பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த சபையாக குடும்பத்துக்குள்ளேயும் பெரும் மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நம்முடைய பெண்கள் தான். இவங்க அணியெல்லாம் புது புதுசாக பெண்களுக்கு ஓமை சொல்கிறாங்க. பேசினவங்க கண்ணுன்னாங்க, இவங்க கூரன்னாங்க. பெண்களுக்கு நிறைய அடையாளங்கள் இப்போ அங்கேருந்து தான் வந்துட்டுருக்கு. கடைசியாக சபை என்ற இன்னைக்கு வர சபைங்கிற குடும்பத்தில் நம்ம எல்லாம் ஐக்கியம், நம்ம குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு பெண்ணோட ஜபம் தான் காரணம் அப்படின்னு நம்ம பாஸ்டர்மாக்கு ஒரு வச்சாங்க. ஒரு பக்கா ஆப்பிள் பெரிய வாழ்த்து மடல் இது. அதனால் அடுத்ததாக லதா சிஸ்டர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று அடித்து கூற வருகிறார் உயர் திரு செல்வின் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சபை போதகர் அவர்களுக்கும், இங்கு முடிவை அறிவிக்க வந்திருக்கிற நம்முடைய தலைவர் அவர்களுக்கும், இரு அணியினருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இங்கு பேச வந்திருக்கிறோம், ஆனால் எதிரணியரோ அவருடைய குணாதிசயமான வாதாட வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கு பார்த்தாலும் வாதாடுவார்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களை என்று சொல்லி நாங்கள் நடப்பவைகளை எடுத்து சொல்ல வந்திருக்கிறோம். வேதத்தில் கூட அதற்கு ஆதாரமாக இருக்கிறதான ஒரு வசனத்தை எடுக்கிறோம். ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை வச்சு தான் ஒரு சில காரியங்கள் நடப்பவைகளை பற்றி பேசவிருக்கிறேன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி தேவன் இந்த சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களிலோ புருஷனுக்கு மனைவியாக வருகிறவளோ தன் தகப்பனையும் தன் தாயை என்று சொல்லி அப்பொழுதே பிரித்து விடுகிறாள். இந்த வசனம் சொல்லுகிறது, தன் தகப்பனை புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு இசைந்திருப்பான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தனியாக விட்டீங்கன்னா அவங்க ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுருங்க. அவங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அவங்க புரிஞ்சு வாழ்ந்தாதான் ஒரு வாழ்க்கையாக சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்றே தன்னுடைய மனைவியானவள் தீர்மானித்து கொள்கிறாள், நமக்கு வேதமே அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க நாம் தனியாக சென்று விடுவோம் என்று சொல்லி. அதற்கு பின்புதான் அங்கு ஒரு பெரும் சமாதானத்தை இழக்கிற ஒரு காரியம் நடந்து கொண்டு வருகிறது. ஏனென்றால் இந்த நாட்களில் பாருங்களேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் அநேக பிரிவுகள் பிரச்சனைகள். இதற்கு முதல் காரணமாக இருப்பவள் மனைவியானவள். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாய், அந்த ஒரு பாசம் அவளை இந்த தன்னுடைய கணவன் என்கிற குடும்பத்தை விட்டு பிரித்து விடுகிறது. இதனால் வருவது பெரும் பிரச்சனை. ஒரே குடும்பத்தில் எடுத்துடுங்களேன், ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பையன் ஒரு மகள். தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக மூத்தவன் அண்ணனாக இருப்பான். தன்னுடைய தங்கையுடைய திருமணத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை பட்டு அந்த திருமணத்தை நடத்தி முடித்து வைத்து விடுவார்கள். அதன் பின்பு அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வான். இதற்கு பின்பு அந்த மருமகளாக வருகிற அந்த மருமகளை மாமியார் ஒரு பார்வையோடு கூட பார்க்கிறார்கள். ஆனால் மகளாக சென்ற அந்த மகள் அந்த வீட்டில் கஷ்டப்படுதான்னு சொல்லிட்டு, ஏம்மா நீ அதை செய்யாத இதை செய்யாத, உன் மாமியாருக்கு ஒரு வேலையும் செய்யாத. ஆனால் இங்கே என்ன நடக்கு, மாமியாரை மருமகளை போட்டு நீ அதை செய்யலைனா இதை செய்யலைனா உன்னை நான் வீட்டில் வைக்க மாட்டேன், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துன்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நாட்கள் நிறைய பேர் நாம் பார்க்குறோம். ஆனால் வீட்டில் இருக்கிற ஆண்கள் தன்னுடைய தாயை விட்டு கொடுக்க முடியாது,
மனைவியும் விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டு பக்கமும் உலக்கைக்கு ரெண்டு பக்கம் இடின்னு ஏதோ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் இசைந்து வாழ்ந்தாதான் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்கிறோம். அக்கா கூட வந்த உடனே சொன்னாங்க, எங்களுடைய பெண்கள் வந்து ஒரு காரியத்தை வாங்குறாங்க, அதற்கு ஆண்கள் தான் அதற்கு ஒத்தாசையாக இருக்காங்கன்னு சொன்னி அப்பவுமே எங்களுக்காக அவர்கள் தன்னுடைய முடிவை அறிவித்து விட்டார்கள். அதனால் அப்பவும் கூட கணவனானவன் மனைவி கேட்கிற காரியத்துக்கு இடம் கொடுப்பது காரியம் என்னென்னா, அந்த இடத்துல பிடிவாதமாக இருப்பாங்க. எனக்கு இதை நீங்கள் வாங்கி தரலன்னா அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. நாங்கள் என்ன நினைக்க தெரியுமா, இதை வாங்கி கொடுக்காட்டா வீட்டில் போய் நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, இந்த நிம்மதி கெட்டு போகும். இதனால் நான் கடை வச்சுருக்கேன், இல்லைன்னா தொழில் செய்வாங்க. இந்த பிரச்சனை எங்கெல்லாம் வரும் தெரியுமா, என்னுடைய நிம்மதியானது, இந்த நிம்மதியை கெடுத்த அந்த காரியமானது நான் கடையில் போய் தேவையில்லாமல் வருகிற வாடிக்கையாளர்கிட்ட சண்டை போடணும். கேட்டு பாருங்க, தொழில் செய்கிறவா இருந்தாலும் சரி, விவசாயம் செய்கிறவா இருந்தாலும் சரி, இவர்கள் தேவையில்லாமல் வேலைக்கு வருகிறவர்கள்ட்ட சண்டை போடணும். எங்கே கெட்டு போகுது பார்த்தீங்களா? குடும்பத்தில் அந்த நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் தொலைஞ்சு போகிறது. நான் கஷ்டப்படுகிற இடத்துல போய் என் நிம்மதி அங்கும் கெட்டு போயிடும். இதற்காக பெண்களாகிய நீங்கள் தன்னுடைய கணவன், தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு நாங்கள் நிறையா காரியங்களை விட்டு கொடுக்கோம். அதை அறிந்து புரிந்து நீங்கள் எங்களோடு கூட வந்தீர்களே ஆனால் குடும்பம் அதன் மூலமாக தான் சந்தோஷப்படும். ஆண்கள் பிடிவாதம் பிடித்தா குடும்பம் ரெண்டாக உடைந்து விடும். ஆனால் நாங்கள் விட்டு கொடுத்து வாழ்வதனால் மாத்திரம்தான் குடும்பம் ஒன்றாக கட்டப்பட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனிமேலும் வாழ்வோம் என்று சொல்லி கர்த்தர் பேரில் ஆணையிட்டு என்னுடைய வாக்குறுதிகளை முடித்துக் கொள்கிறேன். கல்யாணத்தன்னைக்கு ரெண்டு பேரும் கையை பிடிக்கும்போது நல்லா வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சபை முன்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனியும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை ரெண்டாவது உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனையை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, சட்டியில் இருந்தால் எங்கே வரும், அகப்பையில் வரும். நான் இப்போ விளையாட்டுக்காக சொல்கிறேன், ஆனால் மிக அற்புதமாக பேசினாங்க. விட்டு கொடுக்கறதுனால தான் என்ன வருதா, மகிழ்ச்சி வருது. அவர்கள் விட்டு கொடுக்கறதுனால அவர்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதாக நம்ம முன்னால் அறிக்கையிட்டிருக்காங்க. நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பெண்கள் என்ற அணிக்கு பேச வரும்படி செல்வசுந்தரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என்னை இந்த இடத்துல நிறுத்தின தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன், நடுவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னாலே என்ன, நான் வேதத்துலேருந்து ஒரு பெண்ணை பற்றி சொல்ல போகிறேன். அந்த பெண் வந்து எல்லாருமே இப்படி ஒரு பெண் இருக்கவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கீங்க. ஆனால் அந்த பெண்கிட்ட தான் நிறைய குண அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறேன். யோபுவினுடைய மனைவியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். யோபுடைய மனைவி வந்து எல்லாருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுவாங்க, அப்படி தானே? யாரை பார்த்து? யோபு அவருடைய கணவரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அது எதனால சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு முந்தின இருக்கிற வசனத்தை நம்ம யாருமே என்ன செய்கிறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. ஏன்னா யோபுவினுடைய எலும்பாக இருக்கிறது யாரு? திருமணமான ஆண்கள் மட்டும் இதுக்கு பதில் சொல்லணும். யோபுவின் எலும்பா இருக்கிறது யாரு? சொல்லுங்க. மனைவி. கரெக்டா? அப்போ அதே யோபுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சாத்தான் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால். அப்போ யோபுவின் மனைவியை தொட்டது யாரு? தேவன், அப்படித்தானே? ஏன்னா யோபு 2:5 தொடுவீரானான்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு யோபு 2:9 தான் இந்த வார்த்தையை வந்து யோபின் மனைவி வந்து அந்த வார்த்தையை சொல்றாங்க, நீர் வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து அவரை வந்து நிறுத்தினது, அந்த அவருடைய மனைவியை நிறுத்தினது யார் காரணம்னா தேவன் மட்டும்தான். அது ஏன்னா இன்னும் அவன் வந்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சோதனைக்கு யோபுவின் மனைவி அந்த இடத்துல கொண்டு நிறுத்தினாங்க. தேவன் தான் அதை நிறுத்தினாங்க. ஆனால் அதுக்கு கூட அவர் வந்து கூட சொன்னார், யோபு வந்து அவருடைய மனைவியை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார், நீ வந்து பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அவங்க திருப்பி ஏதாவது ஒரு வார்த்தையாவது
பேசவே இல்லை. ஏன்னா வேத வசனத்தில் அது சொல்லவே இல்லை. அவங்கள பற்றி முறுமுறுக்கவும் இல்லை, அவங்க பற்றி எதுவுமே அவங்க திருப்பி பேசவே இல்லை. அப்போது அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவள் பெண் தான். ரெண்டாவது என்னதுன்னா, அவருக்கு துன்பம் வந்துட்டு, ஏன்னா அவருடைய சரீரம் போலாம் என்ன ஆயிடுச்சு? புண்ணாயிடுச்சு, அப்படி தானே? அப்போ புண்ணு இருக்கும் பொழுது ஆனால் அந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யோபுவின் மனைவி அவரை விட்டு விலகவே இல்லை. நிறைய பேர் வந்து அவங்க தூஷிச்சுட்டாங்க, எதுவும் தூர போயிட்டாங்க அப்படிங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய மனைவி அவங்க கூடவே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னால், யோபு வந்து யோபு வந்து 42:11 இருக்குது. 42:11. ஏன்னா எல்லாருமே யோபு தேவன் வந்து ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதில் வந்து வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் அந்த இடத்துல என்னது? அவருடைய மனைவி வந்தாங்கன்னுட்டு சொல்லவே இல்லை. அப்போ அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சுருக்காங்க? அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவங்க கூட இருந்தது பெண் தான், அவளுடைய மனைவி தான், வேற யாருமே இருக்கலை. அவருடைய சிநேகிதர்கள் கூட வந்தாங்க. வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? உனக்கு இது மட்டும் காணாது, இதுக்கு மேலேயும் வேணும்னு தான் அவரை வந்து துன்பப்படுத்தினாங்களே தவிர, கஷ்டப்படுத்தினாங்களே தவிர, ஆண்களே தான் கஷ்டப்படுத்தினாங்களே தவிர, பெண் யோபுவின் மனைவி வந்து அவங்கள கஷ்டப்படுத்தவே இல்லை. அவங்களுக்கு துணையாக தான் இருந்தாங்களே தவிர கைவிட்டுட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, குடும்பத்திற்கு சந்தோஷத்தை தந்தவள் பெண் மட்டும்தான். எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, யோபுவின் மனைவியை குறித்து சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஆசீர்வாதத்தையுமே கர்த்தர் கொடுத்ததுக்கு பிறகு அவர் இழந்த ஐஸ்வர்யம், குழந்தைங்க எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அவருடைய சரீரத்தை வந்து மாற்றினதான் நம்மளுடைய வேத வசனம் சொல்லவே இல்லை. வேத வசனத்தில் அவருடைய சரீரம் அப்படியே தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம நாகமானுடைய பற்றி பார்க்க, ஏன்னா அவருடைய சரீரம் எப்படி சிறு பிள்ளையை போல் மாறிச்சு அப்படின்னு சொல்லி கூட வேத வசனம் இருக்குது. ஆனால் யோபுவின் சரீரம் மாறினதா வேத வசனத்தில் சொல்லப்படவே இல்லை. ஆனால் அந்த சரீரத்தோட அந்த அம்மா கூட தான் இருந்தாங்க, தூர விலகலை. ஆனால் அவங்க கூடவே இருந்து சமாளித்து அந்த குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு போய் அந்த 7 குமாரரும் 3 குமாரத்திகளையும் அந்த கணவரோடு அவங்க கூட இருந்து குடும்பத்தை நடத்தினாங்க. அப்போ 10 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தாங்க. 10 குழந்தையில 3 குமாரத்திகளை மட்டும்தான் ஏசப்பா வந்து என்ன தேவன் அதில் என்ன பெருமையாக பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, யோபுவின் குமாரத்தியை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் யாரும் கிடையாதுன்னு இருப்பாங்க. ஆனால் தேவன் வந்து இருதயத்தை பார்க்கிறவர், மனுஷங்களை முகத்தை பார்க்கிறவர் கிடையாது. நம்ம மனுஷங்க தான் முகத்தை பார்ப்போம், தேவன் வந்து இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறவர். அப்போ அவர் வந்து யோபுவினுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பார்த்திருக்கிறாரு. அப்போ அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா, சௌந்தரியம் உள்ளதாக இருந்திருக்கிறது. அதனால தான் யோபுவோட 7 குமாரரையும் பற்றி தேவன் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. அதனால அவருடைய குமாரத்திகளை மட்டும்தான் ஆண்டவர் வந்து அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வருபவள் பெண் மட்டுமே. நன்றி, வணக்கம். இப்போ இது வந்து பட்டிமன்றங்கிறத விட நல்ல அருமையான ஊழியக்கார அம்மாட்ட இருந்து ஒரு அற்புதமான சத்தியத்தை கேட்ட போல இருக்கு. அவங்க சொன்னதில் நம்ம எல்லாம் ரொம்ப புரியக்கூடிய ஒரு இது என்னன்னா, அவனுக்கு சோமில்லாமல் இருக்கும்போது கூட அவனை விட்டு போகாமல் கூடவே என்ன செஞ்சா இருந்தா. திட்டுறது எல்லாரும் சகஜம்தான், ஆனால் கூடவே இருந்தா அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்போ அடுத்ததாக அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குடும்பத்திற்கு பெரிதும் மகிழ்ச்சி தருகிறவர்கள் ஆண்களே என்ற தலைப்பில் பேச வரும்படி தம்பி ஏசுராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். குடும்பத்தில் பெரிதும் மகிழ்ச்சி தருவது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவராக அமர்ந்திருக்கிற அருமை அக்கா வேதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமது போதகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அணியில் இருந்து பேச வந்திருக்கும் எனது அண்ணன்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் எதிரணியில் இருந்து பெண்கள் தான் குடும்பத்தில் பெரிதும் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று பேச வந்திருக்கும் எனது அக்காமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, குடும்பத்தில் பெரிதும் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் தான் என்பதை என்னால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். ஆணித்தரமாக சொல்ல முடியும். என்னன்னா, அக்கா முதலாவது சொன்னாங்க, கண்ணு தான் நாட்டின் கண்கள் பெண்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு புருஷர் தான் குடும்பத்தின் தலையில் தான் கண்ணே இருக்குது அப்படிங்க சொல்ல எப்படி கண்ணு தான் எல்லாம் சொல்ல முடியும்? தலை தான் எல்லாத்துக்கும். தலை வந்து குடும்பத்தில் நாங்கள் தான் புருஷர்கள்லாம் தலையாக இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை வந்து தலையால் தான் தர முடியும்.
குறிப்பாக கேட்டிங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு அடிப்படை தேவையை வந்து கட்டமைச்சு கொடுக்கதே தலைகள் தான், நாங்கள் தான். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு அதாவது ஒரு இருக்க இடம், உடுக்க உடை, உணவு, அடிப்படை வசதிகளை கட்டமைச்சு கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஆண்களால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்கள் தான் நாங்கள். அதனால் குடும்பத்துக்கு எவ்விதத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வர எங்களால் மாத்திரம்தான் முடியும். தயவு செய்து பெண்களால் முடியாது. எப்படி முடியும்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. அது வந்து எங்களால் மட்டுமே முடியும். அடுத்ததாக நம்ம நடுவர் அவர்கள் அழகாய் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். அவர்கள் இவ்வளவு அழகாய் மகிழ்ச்சியாய் அமர்ந்திருக்க காரணம் எனது அண்ணன் பின்னாடி இருக்கிறாங்க. அதுதான் முழுக்க முழுக்க காரணம். அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வருகிற நாட்களிலே நமக்கு புது வருடம் வருகிறது. அதிலே நம்ம ஒரு வீட்டம்மாவுக்கு ஒரு சேரீ வாங்கி கொடுக்கல அப்படின்னாச்சுன்னா நம்ம புது வருஷத்தை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியுமா? சற்று யோசிச்சு பாருங்க. ஆண்களால் கொண்டாட முடியாது. ஒரு சேரீ எடுத்து கொடுக்கல அப்படின்னாச்சுனாலே வீட்டில் மகிழ்ச்சியை நம்ம வந்து புது வருஷத்தில் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் பெண்கள் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆதலால் ஆண்கள் மட்டும்தான் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக கொண்டு வர முடியும். இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். அக்கா சொன்னாங்க யோபுக்கு வந்து மனைவி தான் எலும்பாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், இருந்தாங்க. அது தப்பு இல்லை, அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க வந்து கடைசி நேரத்தில் யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். பல ஆஸ்திகளை பல காரியங்களை சேர்த்தாப்புல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகமாக சேர்த்து வச்சுருந்தார். ஆனால் ஒரு நாள் சாத்தானின் கண் அவன் குடும்பத்தின் மேலாய்ப்பட்டதுனால அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அவன் ஒன்றில்லாத நிலைமையிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அந்த நிலைமையிலே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் அந்த இடத்தில் அவருக்கு ஒத்தாசையாக இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கா? அப்படி தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால அந்த இடத்துல மகிழ்ச்சி இல்லை. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா வேறு வார்த்தைகளை சொல்லி அவரை ஆறுதல் படுத்தியிருக்கலாம். வேதனைக்கு மேலே வேதனையை தான் கொடுத்தாங்களே ஒழிய பெண்களால் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கவே முடியாது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதனால் பெண்கள் வந்து மகிழ்ச்சிக்கு ஏற்று வர வாய்ப்பு இல்லை. ஆண்களால் மாத்திரம்தான் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், சபையில் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், சமுதாயத்தில் கொடுக்க முடியும், தேசத்தில் கொடுக்க முடியும். ஆண்கள் 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 தான். இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்லலாம். காலையில் வந்து அக்கா சொன்னாங்க, சூசியம்மாக்கா, காலையில் பெண்கள் 5 மணிக்கே எழும்புறாங்க அப்படிங்காங்க. பெண்களை எழுப்பி விடுகிறதே ஆண்கள் தான். அது எத்தனை குடும்பத்தில் நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பாருங்கள், நிறைய வீட்டில் தெரியும். நாங்கள் காலையில் எழும்பி பெண்களை எழுப்பி எம்மா எந்திரி மணி 6 ஆகுது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் 6 அப்படின்னு சொல்லி அலறிக்கிட்டு அங்கேயும் ஓடுதாங்க. அப்படி ஒரு சில வீடுகளில் நடக்குது. அந்த காலத்தில் நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு ஒரு 40 அடிக்கு அந்த பக்கத்தில் இருந்தால் தண்ணி கோரிட்டு வருவா, நல்லிலேருந்து கோரிட்டு வருவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருந்தா, ஓரளவுக்கு வெயிட் இல்லாமல் இருந்தா. திரும்ப நான் என்ன பண்ணேன், போர் போட்டு ஒரு நல்லியை மாட்டி வீட்டில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 அடியில் இருந்தவா 2.5 அடி ஆகிட்டா. அதனால் வந்து நான் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறேன். ஆனால் அவங்க வந்து நைட்டு சொல்கிறாங்க எனக்கு முட்டில் வலிக்கு, காலில் வலிக்கு. மகிழ்ச்சியை கொடுத்த எனக்கு கிடைக்கிறது பரிசு என்ன? ஹாஸ்பிட்டல், மாத்திரை, மருந்து, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. வீட்டில் ஆட்டோரல் இருந்துச்சு, மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்தா அதில் என்ன ஆச்சு? கிரைண்டர் தான் அரைக்கிறது. இவங்க சும்மாவே இருந்து ஆட்கள் தான் சைஸ் மாறிக்கிட்டு இருக்காங்க. உருவம் தெரிய மாட்டேக்கு வீட்டில் ஒவ்வொருத்தரையும் பார்க்க. இவங்க தானா ஒரு இருட்டு லைட்டு கரண்ட் போயிட்டு நான் திடீர்னு பார்த்தா பயமாக இருக்குது ஒரு சில பேர் வீட்டில். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம குடும்பத்தின் பெண்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் எந்த விதத்திலும் நம்ம குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம அக்கா, அருமை அக்கா வேதாக்கா இருக்காங்க. அண்ணன் வந்து இப்போ வெளியே போய் உழைச்சி ரொம்ப இதாக இருப்பாங்க. அழுக்காகி வந்தால் மட்டும்தான் அக்கா அலங்காரமாக அங்கே இருக்க முடியும். அதனால் அந்த இடத்துலையும் ஆண்கள் தான் அழுக்காக இருந்து அவங்கள வருத்தி பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவங்க குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறக்காங்க அவங்களால முடிஞ்ச அளவு உழைக்கிறாங்க. உழைச்சி குடும்பத்தை கட்டி நிப்பாட்டுறாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க ஆண்கள் தான் காரணம். ஆதலால் அருமை அக்கா அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், எல்லா விதத்திலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருவது ஆண்கள் ஆண்கள் ஆண்களே. தீர்ப்பை ஆண்களுக்கு வழங்குமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்போதான் பட்டிமன்றம் களை கட்டுச்சு. மிக அற்புதமாக பேசினாப்புல. ஆனாலும் பெண்கள் எல்லாம் நாங்கள் பேரல் ஆயிட்டோம், பேரல் ஆக்குனது யாரு, நாங்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக அழகா, அதாவது அவங்க சொன்னதில் ஒரே ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மகிழ்ச்சியை குடிக்கிறது என்னதுன்னா பணம் தான். அந்த பணத்தை ஈட்டி தருவது ஆண்களாகிய நாங்கள் தான் அப்படிங்கிறத அழுத்தி சொன்னாங்க. அதை நான் வரவேற்கிறேன். அது தீர்ப்பு நேரத்தில் நம்ம அது என்னன்னு பார்த்துக்கிடுவோம். இப்பொழுது அடுத்ததாக குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே என்ற தலைப்பில் பேச வரும்படி திருமதி அண்ணாள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த இடத்துல என்னை நிறுத்தின கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டரையாவுக்கும் சபை மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இப்போது குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சி தருவது பெண்களா ஆண்களாங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிறோம். எல்லோரும் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தீங்க. ராஜண்ணன் சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்கள் வந்து கடன் வாங்க சொல்லுவாங்க, கேட்டதெல்லாம் அங்கே கடையில் பார்த்ததெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி. அது கடன் வாங்குறது யார்? அவங்க சொன்னாலும் நீங்கள் ஏன் கேட்கணும்? அதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஏன் நீங்கள் வாங்குறீங்க? அது ஒரு பக்கம். தம்பி என்ன சொல்கிறாங்க? கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன், அதனால ஆட்டோரில் வீட்டுக்காரையும் அரைக்கலை. ஏன் வாங்கி கொடுக்கணும்? நீங்கள் வாங்கி கொடுக்காம இருந்தால் அரைச்சிருப்பாங்கள, அப்போ வெயிட் போட்டிருக்காதுல்ல. அப்போது நம்ம தான் நீங்கள் தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஒழிய பெண்கள்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த நாட்களில் கூட பெண்களை குறித்து ஒரு சில பெண்களை வைத்து வேத வசனத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஆபிரகாமுக்கு வந்து அந்த பெண் வந்து அடங்கி இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது ஆபிரகாம் மனைவி சாராள் தான். குழந்தை பாக்கியம் இல்லாட்டாலும் கூட முறுமுறுக்கில் எதுவும் அவரை பற்றி குறை சொல்லலை. குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற ஒரே ஒரு பயன் சொன்னாங்க, அந்த இஸ்மவேல் வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லி. அது வந்து உலக இயற்கை தான். அவங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மையில் இருந்தாங்க. அதனால தான் ஆபிரகாம் வழியாக ஒரு நமக்கு வம்சம் வரட்டுமேங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை அந்த சாராமாக்கு இருந்தது. அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா என்னது, சிப்போராலாம் நம்ம பார்க்கும் பொழுது மோசையை வந்து 8 ஜனங்களிலிருந்து அந்த ஜனங்களை அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக ஆண்டவர் பேசினார். பேசும்போது பார்த்திங்கன்னா அவர் மேலே மோசை மேலே ஆண்டவர் கோபம் வருது. அந்த இடத்துல சிப்போரால் தான் வந்து இந்த காப்பாற்றுறாங்க. குடும்பத்தை காப்பாற்றுகிறது பெண்கள் தான் சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அப்புறம் நியாயாதிபதியில் நம்ம வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா யாகேல்னு சொல்லி ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த யாகேல் வந்து சத்துருவை கொன்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது யாகேல் தான், அந்த பெண்ணு தான். யாருமே அதில் ஜெயிக்க முடியல. ஆனால் யாகேல்ங்கிற அந்த பெண்ணு வீட்டில் இருந்து அவன் தண்ணி கேட்கும்போது பாலை கொடுத்து அவளை தூங்க வச்சு கூடார வாசலில் ஆணியால் கொன்றது, இந்த சத்துருவை கொன்றது யாகேல்ங்கிற ஒரு பெண்ணை உங்கள் முன்பாக வைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாமுவேல்னு சொல்லி சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தது அன்னாளுங்கிற ஒரு சகோதரி தான், ஒரு பெண்ணு தான் சொல்லி பார்க்குறோம். அந்த பெண்ணு இல்லைன்னா சாமுவேல் வந்திருக்க முடியாது, அதை பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அபிகாயில்னு சொல்லி ஒரு பெண்ணை பார்க்குறோம், சாமுவேலில் தான் இருக்குது. அவங்க அபிகாயில் நாபால் வந்து இந்த தாவீது ராஜா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆடு மயிர் கத்திரிக்கிட்டு இருக்கும்போது அங்கே விருந்து நடந்துகிட்ருக்கோம். அப்போ தாவீது ராஜா ஆட்களை அனுப்புவார், அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நாவல் கொடுக்க மாட்டேன்னு மறுப்பார். உடனே அபிகாயிலுக்கு அந்த வார்த்தை போன உடனே கீழ்ப்படிஞ்சு அந்த தாவீது ராஜா மேலே அந்த பழி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை மனதில் வைத்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொண்டு வந்து எதிரே வந்து தன்னை தாழ்த்தி தாவீது ராஜாட்ட மன்னிப்பு கேட்பா. பெயர் எப்படியோ நாவல் எப்படி இருக்கான் பெயரோ அந்த மாதிரி அந்த மனுஷன் அவரை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நாபாலுக்காக பரிந்து பேசுவார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அழிவுலேருந்து அவர் நாபாலை காப்பாற்றுவா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தாவீது ராஜாவுக்கும் அந்த இரத்தப்பலி வராதபடி காத்து கொண்டது அந்த அபிகாயில், அந்த பெண்ணு தான் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரூத்தை பார்க்கும்போது அந்த நகோமியை விட்டுட்டு போக மனதில்லை. கணவர் இல்லாட்டாலும் கூட பார்த்திங்கன்னா விட்டுட்டு போகாமல் அந்த மாமியாரை அரவணைத்து கொண்டதுனால தான் அந்த ரூத்து வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அந்த ரூத்து மூலமாக தான் வந்தது. அப்படி பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்தர் ராஜாத்தை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா யூத ஜனங்களுக்கு அழிவு வருது, ஆமான் மூலமாக அழிவு வருது. முருதகாய் வந்து எஸ்தர் ராஜாட்ட சொல்கிற போது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ராஜா நான் செத்தாலும் சாகிறேன் ராஜாட்ட போய் பேசுவேன்னு சொல்லி பேசி அந்த யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது அந்த எஸ்தர் ராஜாதி தான். அந்த 127 நாடுகளுக்கும் அழிவு இல்லாதபடி பாதுகாத்தது எஸ்தர் ராஜாதி தான். அதனால் பெண்கள் தான் உயர்ந்தவன் சொல்லி பார்க்கிறோம், சந்தோஷத்தை இருக்கிறோன்னு பார்க்குறோம். அந்த பூரென்று நாளை பூரிமாக மாற்றினது எஸ்தர் ராஜாதி தான். அது மாத்திரமல்ல மரியாதை எடுத்துக்கிட்டோன்னா இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வருவதற்கு மரியாள் என்ற அந்த அம்மாவினால தான் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த மரியாள் செய்த ஒரே பாக்கியம்தான். அதனால் பெண்கள் தான்
என் குடும்பத்துக்கு சந்தோஷம் தருகிறவன் சொல்லி பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, என் குடும்பத்துலேயும் கூட அன்றைக்கு என் கணவர் இறக்கும் பொழுது என் பிள்ளைங்களுக்கு 2 சின்ன சின்ன பிள்ளைங்க. அன்றைக்கு நான் இறந்துருந்தா என் பிள்ளைங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் இருந்ததுனால, அவர் மரித்ததுனால, இன்றைக்கி நான் இருந்தனால என் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த ஆண்டவர் என்னை நடத்தினார். இந்த ஒரு பெரிய பாக்கியம் பெண்களுக்கு மாத்திரமே உண்ட ஒழிய, குடும்பத்தை கட்டுகிறது பெண் தான், குடும்பத்தை வாழ வைக்கிறது பெண் தான், குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கு பெண்கள் தான். நம்ம பார்த்தீங்கன்னா உபாச கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் தான் நிறைய இருப்போம். இன்றைக்கு கூட எண்ணி பாருங்கள், பெண்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் பெண்களே குடும்பத்துக்கு மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இருக்கிறோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். அண்ணால அம்மாவுக்கு நன்றி. மிக அற்புதமாக பேசினாங்க. ஒரு இதை குறிப்பிட்டு சொன்னாங்க. அதாவது சிப்போராள் வந்து மோசேயினோட உயிரை காப்பாற்றினா. அதாவது குடும்பத்தில் கணவனுடைய உயிரை காப்பாற்றி இன்னைக்கு வரை உலாவ விட்டுருக்கிறது யார் தான்? பெண்கள் தான். நான் நடுவராக இதை நான் சொல்லலை, அம்மா சொன்னதை திரும்பி சொல்கிறேன். எல்லா காரியங்கள்லையும் பெண் தான் வலிமையானவள் அப்படின்னு அவங்க வாதத்தை எடுத்து வச்சாங்க. மிக அருமையாக பேசினாங்க. அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று தொகுத்து கூறவும், அடித்து கூறவும், உறுதியாக கூறவும், இறுதியாக கூறவும் நம்முடைய போதகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆதி நாட்களிலே மனிதனை இந்த உலகத்திலே கடவுள் படைத்தது முதலாவது ஆதாம் என்கின்ற ஆணை படைத்து, நீ மகிழ்ச்சியாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி படைத்த அந்த ஆதாமுக்கு ஒரு ஏவாளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த ஏவாளோ அந்த மகிழ்ச்சியை சிதறடித்து, அந்த மகிழ்ச்சியை அந்த தோட்டத்திலிருந்து விரட்டுவதற்கு காரணமாயிருந்த அந்த ஏவாளை குறித்து நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இப்பொழுது தன்னுடைய இருதயத்திலே ஒரு ஆண்மகனால் கட்டப்பட்ட ஒரு தாலியை நடுவர் அவர்கள் இங்கே தொங்கவிட்டு, இங்கே ஆண்மகனுடைய மகிழ்ச்சிக்கும் பெண்களுடைய மகிழ்ச்சிக்கும் காரணம் என்பதை சரியான ஒரு தீர்ப்பாய் அவர்கள் சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அருமையான அன்னாள் அம்மாள் அவர்கள் சொன்னார்கள், எஸ்தர் இல்லாவிட்டால் அந்த யூத ஜனத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்காது, அங்கே மகிழ்ச்சி வந்திருக்காது என்று சொன்னார்கள். இந்த எஸ்தருக்கு பின்னாடி ஒரு மொர்தேகாய் என்ற ஒரு ஆண் இருந்தபடியினாலே இந்த எஸ்தர் அரண்மனையில் அமைதியாயிருந்தால், இந்த எஸ்தர் என்ன செய்வதென்று தெரியாத நிலைமையில் இருக்கும்போது இந்த எஸ்தருக்கு பின்பதாக மொர்தேகாய் என்ற ஆண் இருந்து, இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் யூத ஜனத்திற்கு வேறொரு இடத்திலிருந்து ரட்சிப்பு வரும் என்று சொல்லி அவளை அந்த இடத்திலே உற்சாகப்படுத்தி அவருடைய அமைதியை அந்த இடத்திலே கலைத்து கொடுத்தது ஒரு மொர்தேகாய் என்ற ஒரு ஆண். அருமையான சகோதரி செல்வசுந்தரி அவர்கள் யோபுவை குறித்தும் யோபுடைய மனைவியை குறித்தும் மிக தெளிவாக அவர்கள் பேசினார்கள். அவள் எலும்பல்லவா, அவள் பக்கத்தில் அல்லவா இருந்தால், அவளைப் போல ஒரு பெண் நல்லவள் இல்லை, அவள் உறுதுணையாயிருந்தால் அவர் ஒரு வார்த்தையை தானே பேசினாள் என்று சொல்லி அவர்கள் தங்கள் வாதத்தை மிக தெளிவாக நம்முடைய முன்பதாக வைத்தார்கள். நான் சொல்லுகிறேன், யோபு என்பது ஒரு ஆண், அவருக்கு ஒரு நோய் வந்தது, அவருக்கு ஒரு இழப்பு வந்தது, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. நடுவர் அவர்களே, நீங்கள் நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே அந்த யோபுடைய மனைவி தற்கொலை செய்து கொள் அப்படிதான் சொல்றான். நீ இருக்கிறதை விட ஜீவனை விட்டுன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நீ தற்கொலை செய்து கொள், உன்னால எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, உன்னால எனக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லை, நீ இருக்கிறதை விட சாவது மேல் என்ற நிலைமைக்கு அவர் சொல்லுகிறார், நீ செத்துரு. ஐயா, வியாதியோடு பிரச்சனையோடு கூட இருக்கிற ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கொடுக்கிற மருந்து தற்கொலையா? உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாளிலே சரியாகிவிடும் என்று சொல்பவள் தான் பெண். ஆனால் செத்துரு என்று சொல்லுகிறவள் புண், கண் அல்ல,
புண். அதே போல சகோதரி லதா அவர்கள் சொன்னார்கள், அன்னாளை பாருங்கள், அன்னாள் ஜெபிக்கிறவள். அன்னாள் ஜெபிக்கிறவள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆலயத்துக்கு போனவள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. கண்ணீர் வடித்தவள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்கானாவை அவள் பாடுபடுத்தினது உங்களுக்கு தெரியுமா? எல்கானாவுக்கு கொடுத்த தொல்லை உங்களுக்கு தெரியுமா? எல்கானா சொல்லுகிறான், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு பெரிதாய் தோன்றவில்லையா? எல்கானா சொல்றான், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு பெரிதாய் தோன்றவில்லையா என்று சொல்லிட்டு இவா தேவாலயத்துக்குள்ள பிள்ளை போய் ஜெபித்துட்டா. இவா அப்படிப்பட்டவன். பிறந்த பிள்ளை என்ன பிள்ளை? பிறந்த பிள்ளை என்ன பிள்ளை? அப்ப என்ன வந்துச்சு? மகிழ்ச்சி. ஜெபித்தது அன்னாள், பிறந்தது யார்? அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க நடுவர் அவர்களே, இன்றைக்கு தீர்ப்பு சொல்வதற்காக நீங்கள் இங்கே நடுவராக இருக்கிறீர்கள். யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். யோசேப்பு குடும்பத்திலே அவனுக்கு பல எதிர்ப்பு, பல பிரச்சனை, பல காரியங்கள் யோசேப்புக்கு இருந்தது. ஆனால் எகிப்து தேசத்திற்கு சென்றபோது, பார்வோனிடத்திலே அவன் இருந்தபோது, பரிசுத்த வேதாகம் ஆதியாகமத்திலே 45வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் குடும்பத்தை, தனது அம்மாவை, தனது சகோதரிகளை, தனது உடன் பிறந்த மனைவிமார்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து அங்கே அரண்மனையிலே வைத்து அவர்களுக்கு உணவுகளை கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் அதை செய்வாள்? எந்த பெண் அதை செய்வாள்? தனக்கு துரோகம் பண்ணினார்கள், தன்னை விரட்டினார்கள், தன்னை விற்றார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, தன் குடும்பத்தை அனைத்தையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷித்தான் யோசேப்பு. நோவாவை குறித்து நீங்க பார்க்கும்போது, தன் குடும்பத்தை பேழைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறதுக்கு அந்த பேழையை செஞ்சு அந்த 8 பேரையும் பாதுகாத்து அந்த திரளான மிருக ஜீவன்களை எல்லாம் பாதுகாத்தது யோனாவின் மனைவி என்று எழுதப்பட்டிருக்கிறதா? யாரு? நோவாதான். நோவாதான். அதனால இன்றைக்கு வாதாட வந்திருக்கிற எதிரணியாளர்களே, பெண்கள் 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 என்று சொல்லி நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எந்த இடத்துலையும் பெண்களாலே மகிழ்ச்சி வரல. ஒரு பின்னாடி ஒரு ஆண் இருந்து அவர்களை தூண்டினதுனால ஒரு வேளை அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் பெரிதும் மகிழ்ச்சிக்கு காரணமாயிருந்தது ஆண்கள் என்று சொல்லி என்னுடைய அணிக்கு நான் வலு சேர்க்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுறேன். புத்தியுள்ள ஸ்திரீ சகோதரி லதா அவர்கள் சொன்னார்கள், புத்தி இல்லாதவள்னு ஒன்று இருக்குதே, அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டை கட்டுறதே நாங்கள் தான், நாங்கள் புத்தியாக இருக்கிறோம். எங்க புத்தி இல்லாதவள் தன் வீட்டை என்ன செய்கிறாளா? இடித்து போடுகிறாள். எஸ்ராவிலே அர்த்தசாஸ்தா ராஜாவுடைய நாட்களிலே 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், செரேபியாவும் அவனுடைய குமாரரும் அவனோடு கூட தகப்பனும் அவன் உடன் பிறந்தவர்கள் 20 பேரும் புத்தியுள்ள மனுஷர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்ரா 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அர்த்தசாஸ்தா நாட்களிலே பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம். ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இவர்கள் போராடி ஜெபிக்கின்ற பொழுது அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை நியமித்த போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள மனுஷனாகிய செரேபியா, புத்தியுள்ள மனுஷனாகிய செரேபியாவும் அவன் குமாரரும் அவன் சகோதரரும் அவனோடு கூட சேர்ந்து 18 பேர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் ஆண்கள்தான், மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள்தான் என்று சொல்லி என் அணியில இன்னும் நான் ஒரு வலுவை சேர்க்கிறேன். யாக்கோபுடைய பிள்ளைகள், யாக்கோபை குறித்து ஒரு சகோதரி பேசினார்கள், குடும்பத்தை குறித்து. யாக்கோபுடைய பிள்ளை தீனாள், அவள் ஒரு பெண்.
தீனாள் அவள் தன் தகப்பன், தன் உடன் பிறந்த சகோதரர்கள், இவர்கள் எல்லாருடைய கண்ணை மறைச்சிட்டு தேசத்துக்குள்ளே, கிராமத்துக்குள்ளே, பட்டணத்துக்குள்ளே போய் பாவத்தை செய்தாள். அதனால் அந்த குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி வந்ததா? அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வந்தது? கலவரம் வந்தது. அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தது. ஒரு பெண் நிமித்தமாய், தீனாளின் நிமித்தமாய் அந்த பட்டணத்துக்குள்ளே கலவரம் வந்தது. அப்படி எந்த ஒரு மனுஷனாலையும் கலவரம் வந்ததாக பரிசுத்த வேதாகமும் சொல்லலை. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ குடும்பத்தில் பரிசுத்த வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு மனுஷியினாலும் சந்தோஷம் வரல, தேவ மனுஷனால் மாத்திரம்தான் சந்தோஷம் வந்திருக்கு. அல்லேலூயா. பாஸ்டர் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நிமித்தமாய் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், அவர்கள் எங்களுக்கு ஆவிக்குரிய தாயாக இருக்கிறார்கள் என்று ஒருத்தர் பேசினாங்க. பாஸ்டர் அம்மா ஒரு 2 மணி நேரம் ஆராதனை நடத்த சொல்லி நிற்க விட்டு ஆராதனை நடத்திடுவாங்களா? நடத்த முடியாது. ஒரு வீடு சந்திப்புக்கு போய் நீங்கள் போய் பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்த்து பேசிட்டு வாங்கன்னு சொன்னால் செஞ்சிருவாங்களா? செய்ய முடியாது. ஒரு பிரச்சனையை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறோம், அதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேச்சுக்கு வேணால் பாஸ்டரம்மா என்று சொல்லிவிடலாம். ஆனால் இங்கே நிற்கிற பலிபீடத்திற்கு முன்பதாக நிற்பதற்கும், ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்கும், ஒரு பிரச்சனைகளை தெரிந்தால் தெரியாதது போல நடித்து கொண்டு போவதற்கும் யாரால தான் முடியும்? ஒரு ஆணால் தான் முடியும். அவங்க அறகுற பிரச்சனையை தெரிஞ்சாலும் முழுசாக தெரிஞ்சது போல என்ன செஞ்சிருவாங்க? காட்டிடுவாங்க. நாங்கள் முழு பிரச்சனையே தெரிஞ்சாலும் அப்படியா நடந்துச்சா தெரியலையே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி முடித்து ஈஸியாக முடிச்சிருவோம். அதனால் ஆண்மகன்தான் என்று சொல்லி ஆமென் ஆணித்தரமாய் பேசி என் வாதத்தை முடிக்கிறேன். நல்ல தீர்ப்பை கொடுத்து எங்களுக்கு தீர்ப்பை தரும்படி அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பாஸ்டர் ரொம்ப அருமையாக பேசுனாங்க. பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வந்திருக்கோம். ஏன்னா பெண் கண்ணல்ல புண்ணுனாங்க, அவள் எலும்பல்ல எலும்பு உருக்கினாங்க, அவள் கூரையல்ல குறை அப்படின்னு நினைஞ்சாச்சு. பட்டிமன்றத்துக்கு ஏற்றபடி பேசியாச்சு. அதனால சபையார் வேணால் மன்னிச்சிடலாம். ஆனால் பாஸ்டர்மாரில் ஒன்றும் முடியாதுன்னு சொன்னதை பாஸ்டர்மா மன்னிக்கிறது என்னது தான் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, இப்போது தீர்ப்பின் வேலைக்கு நம்ம வாரோம். இப்போது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ குடும்பத்தில் பெரிதும் மகிழ்ச்சிக்கு காரணம் யார்? ஆணா பெண்ணா? மகிழ்ச்சிக்கு காரணம் அந்த ஆணாலும் பெண்ணாலும் அல்ல, வேதத்தை மையப்படுத்தி அவருடைய இல்லம் அமைந்து விட்டால் அந்த இல்லம் மகிழ்ச்சியாக வாழும். 2 பேருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக வாழும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.